நேற்று சன் நியூஸில் நடந்த விவாத நிகழ்ச்சியில் நெறியாளர் அபிநயா இடுமானம் கார்த்திகிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என் தம்பி அரசியலுக்கு வரட்டும், என் தம்பி மாநாடு நடத்துறாரு, அதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு எதோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, கூட்டணி கூட வைப்போம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, கூட்டணி வைக்க முடியாது அப்படின்னு சொன்னதனாலதான் இன்றைக்கு விஜயை சீமான் கடுமையாக விமர்சிக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார். அதற்கு பதில் சொல்லும் விதமாக பேசிய இடுமானம் கார்த்தி, முதல்ல என்னை விவாதத்திற்கு அழைத்த சன் நியூஸுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது நாள் வரைக்கும் கட்சியிலிருந்து வெளில போனவங்களை தான் பேட்டி எடுத்து வெளியிட்டீங்க. இன்னைக்கு தான் முதல் முறையாக கட்சியில் இருக்கும் என்னை அழைத்து விவாதம் நடத்துறீங்க அப்படின்னு இவர் அட்டாக் பண்ணுறாராம், சர்க்காஸ்டிக்காக நக்கல் பண்ணுறாராம். அப்படி அவன் ட்ரை பண்ணலாம். பறவை முனியமாக ஏண்டா இதை தான் விடிய விடிய உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தீங்களாடா அப்படின்னு எட்டி உதைப்பாங்கல்ல, அந்த மாதிரி எட்டி உதைச்சிட்டாங்க அபிநயா. வழக்கமாக கட்சி விட்டு வெளில போகிறவங்கள தான் பேட்டி எடுப்பீங்க, கட்சியில் இருக்கேன், என்னை கூப்பிட்டுருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க வெளியே போனாலும் எடுப்போம், கவலைப்படாதீங்க. தரமான ஒரு செருப்படியை நெறியாளர் அபிநயா கொடுத்திருக்கிறார். இவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அப்படியே மூஞ்ச அப்படின்னு இப்படியெல்லாம் இடுமானம் கார்த்தி நேற்று காட்டிக்கிட்டு இருந்தான். போற இடமெல்லாம் செருப்படி வாங்குவதுதான் இடுமானம் கார்த்தியினுடைய தினசரி வேலையாக இருக்கிறது. அதாவது இவங்களுக்கு ஊவே சாமிநாதர் ஐயர் தமிழ் தாத்தான் தான் ஊவே சாவன் நொட்டுவானுங்க. ஆனால் தந்தை பெரியாரை ஈவேரான்னு சொல்லுவானுங்களாம். திராவிட ஜீவா அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நாங்க சீமானை இனி சைமன் தான் சொல்லுவோம், அவன் உண்மையான பேரு சைமன் தானடா அப்படின்னு சட்டையை பிடிச்சி இடுமானம் கார்த்தியை உழுக்கு உழுக்குன்னு உலுக்கி எடுத்தாங்க. இதுல சீமான் என்ன சொல்றாருன்னா, விஜய மறைமுகமா தாக்குறாரு. 200 கோடி சம்பளத்தை விட்டு வந்த நீ பெரியாள் கிடையாது, 2000 கோடி என்கிட்ட பேரம் பேசுறாங்க, அதெல்லாம் விட்டுட்டு இருக்கிறேன் பார், நான் தான் பெரியாள் அப்படின்னு இருக்கிறாரு. உண்மையிலேயே சீமானுக்கு 2000 கோடி பேரம் பேசுறாங்களா அப்படின்னா அது சுத்த பொய். வணக்கம். நேற்று நடந்த சன் நியூஸ் விவாத நிகழ்ச்சியில் இடுமானம் கார்த்தி தாக்கப்பட்டிருக்கிறார். அதை ட்ரோல் வீடியோவாக இன்னைக்கு சோஷியல் மீடியாலெல்லாம் பரவிட்டு இருக்குது. அந்த வீடியோவை பற்றி சொல்லுங்கள். நேற்று சன் நியூஸ் விவாத நிகழ்ச்சியில் சீமான் குறித்த ஒரு விவாதம் நடைபெறுகிறது. அந்த விவாதம் எதை பற்றி அப்படின்னா, சீமான் சமீபத்தில் மாவீரர் நாள் கூட்டத்தில் 200 கோடி விட்டு வந்தவனெல்லாம் பெரியாள்னு சொல்கிறாங்க, என்கிட்ட 2000 கோடி பேரம் பேசுனாங்க, நான் அதையே விட்டுருக்கிறேன்டா, நான் தான்டா பெரியாள் அப்படின்னு சீமான் பேசியிருந்தார். அதாவது இதில் சீமான் என்ன சொல்கிறாருன்னா, விஜயை மறைமுகமாக தாக்குறாரு. 200 கோடி சம்பளத்தை விட்டு வந்த நீ பெரியாள் கிடையாது, 2000 கோடி என்கிட்ட பேரம் பேசுகிறாங்க, அதெல்லாம் விட்டுட்டு இருக்கிறேன் பார், நான் தான் பெரியாள் அப்படின்னு இருக்கிறாரு. உண்மையிலேயே சீமானுக்கு 2000 கோடி பேரம் பேசுகிறாங்களா அப்படின்னா அது சுத்த பொய். சீமான் 5 லட்சத்துக்கு 10 லட்சத்துக்கு டம்மி வேட்பாளரை போடுவார். அதிமுககிட்டையும் பாஜககிட்டையும் காசு வாங்கிக்கிட்டு அந்த தொகுதியில் அதிமுகவும் பாஜகவும் வெல்வதற்கு ஏதுவாக அங்கே ஒரு டம்மி வேட்பாளரை போட்டு அங்கே பிரச்சாரமே செய்யாமல் அப்படி அதிமுகவையும் பாஜகவையும் வெற்றி பெற வைப்பதற்காக உழைப்பவர் தான் இந்த சீமான். இவர்கிட்ட 2000 கோடி பேரம் பேசினாங்க அப்படின்றது எவ்வளோ பெரிய டுபாகூருன்றதை யோசிச்சு பாருங்க. அப்படி நேற்று சன் நியூஸில் நடந்த விவாத நிகழ்ச்சியில் ஓசிச்சோறு இடுமானம் கார்த்தி கலந்துக்கிறான். அப்போ நெறியாளர் அபிநயா இடுமானம் கார்த்திகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. என் தம்பி அரசியலுக்கு வரட்டும், என் தம்பி மாநாடு நடத்துறாரு, அதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு எதோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, கூட்டணி கூட வைப்போம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, கூட்டணி வைக்க முடியாது அப்படின்னு சொன்னதனால தான் இன்றைக்கு விஜயை சீமான் கடுமையாக விமர்சிக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார். அப்படி கேள்வியை வைத்த உடனேயே அதற்கு பதில் சொல்லும் விதமாக பேசிய இடுமானம் கார்த்தி, முதல்ல சன் நியூஸுக்கு என்னுடைய நன்றி. வழக்கமாக கட்சியிலிருந்து வெளியே போகிறவங்கள தான் நீங்கள் பேட்டி எடுத்து போடுவீங்க, கட்சியில் இருக்கிறேன், என்னை கூப்பிட்டு ஒரு விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்க வைத்ததற்கு நன்றி அப்படின்னு சர்க்காஸ்டிக்காக சன் நியூஸை விமர்சிக்கிறாராம். அப்படி சொன்ன உடனே நெறியாளர் பொலிச்சுன்னு மூஞ்சிலே துப்பிட்டாங்க. செருப்பகல்ட்டே அடித்த மாதிரி ஒரு பதில் நக்கலா நையாண்டியா சொன்னாங்க. அவங்க என்ன தெரியுங்களா சொன்னாங்க, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது இந்த மேடையில் தமிழ் தேசியம் திராவிடம் என்பதை எடுத்துரைக்கிறதுக்கு முன்பு வரைக்கும் தம்பி அரசியலுக்கு வரவேற்கிறேன் என்பதை வெளிப்படையாக சீமான் அவர்கள் சொல்கிறாரு. கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிற மாதிரி கூட தெரிஞ்சிச்சு, ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை கூட நடந்துச்சுங்கிற செய்திகள்லாம் வந்தது நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது கூட்டணிக்கும் தயாராகக்கூடிய நிலையில தான் அவர் இருந்தார். இப்போ அது அமையலை அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு வெளிப்பாடை சொல்கிறாரோ அப்படிங்கிற கேள்வி எழுதில்லை. முதல்ல சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு ரொம்ப நன்றி. வழக்கமாக கட்சி விட்டு வெளில போகிறவங்கள தான் பேட்டி எடுப்பீங்க, கட்சியில் இருக்கேன், என்னை கூப்பிட்டுருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி.
நீங்க வெளியே போனாலும் எடுப்போம், கவலைப்படாதீங்க. இடுமானம் கார்த்தி, நாளைக்கு நீங்க வந்து கட்சியை விட்டு போனீங்கனாலும் உங்களையும் பேட்டி எடுத்து போடுவோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாங்க. டோட்டல் டேமேஜ், இடுமானம் கார்த்தி டோட்டல் டேமேஜ் ஆகி அசிங்கப்பட்டு நாரி போயிருக்கிறான் நேற்று நடந்த விவாதத்தில். இவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரில. அப்படியே மூஞ்ச அப்படின்னு இப்படியெல்லாம் வந்து இடுமானம் கார்த்தி நேற்று காட்டிக்கிட்டு இருந்தான். இவனுக்கு வேலையே என்ன தெரியுங்களா? சீமான் போடுற ஓசி சோறை தின்னுட்டு அவன் ராவணக்குடி நாம் தமிழர் கட்சியோட ஆபீஸ்ல இருந்துக்கிட்டு அங்கேயே தங்கி பொழப்பு நடத்திக்கிட்டு தினசரி விவாதங்களுக்கு போறது. விவாதங்களுக்கு போறதோட நிறுத்திக்கிட்டா பரவாயில்ல, அங்க போய் வாயை விட்டு அங்க வாயை புண்ணாக்கிட்டு இருக்கிறதா இவனுக்கு வேலை. போற இடமெல்லாம் செருப்படி வாங்குவதுதான் இடுமானம் கார்த்தியினுடைய தினசரி வேலையாக இருக்கிறது. இப்போ நேற்று நியூஸ் 18 என்ன நடந்துச்சு? நியூஸ் 18 போய் தந்தை பெரியாரை ஈவேரா அப்படின்னு பேசினான். அதாவது இவங்களுக்கு ஊவே சாமிநாதர் ஐயர் வந்து தமிழ் தாத்தான் தான் ஊவேசாவை நொட்டுவானுங்க, ஆனால் தந்தை பெரியாரை ஈவேரான்னு சொல்லுவானுங்களாம். அப்படி ஈவேரான்னு நேற்று சொல்லி திராவிட ஜீவா அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நாங்கள் சீமானை இனி சைமன் தான் சொல்லுவோம், அவன் உண்மையான பேர் சைமன் தானடா அப்படின்னு சட்டையை பிடிச்சி இடுமானம் கார்த்தியை உழுக்குன்னு உலுக்கி எடுத்தாங்க. அப்படி தினசரி போகிற இடத்தெல்லாம் அடி. இப்போ இவனுக்கு வந்து ஒரு டெக்னிக் இருக்குதுங்க. இப்போ விவாத நிகழ்ச்சியில் இவன் வந்து அசிங்கப்பட்டுட்டாலோ இல்லை நாம் தமிழர் குறித்து முக்கியமான விமர்சனங்களை யாராவது வச்சுட்டாங்களோ அந்த நெறியாளர் குறித்து அந்த விவாத நிகழ்ச்சி நடந்து முடிஞ்ச உடனே வந்து ட்விட்டர்லேயோ ஃபேஸ்புக்லேயோ எழுதுவானுங்க, இவர் நியாயமாகவே நடந்து கொள்ளவில்லை, இவர் திமுக ஆதரவு, இவர் இந்த ஆதரவு அந்த ஆதரவு, இவர் முட்டு கொடுக்கிறார் அப்படின்னு. கடந்த காலங்களில் சன் நியூஸ் எடிட்டர் குணசேகரன் சார், அவர் எவ்வளவு பெரிய மூத்த பத்திரிகையாளர், தினசரி வந்து அவர் எவ்வளவு நியாயமாக நேர்மையாக மக்களுக்கு செய்திகளை எடுத்துரைக்க விவாதங்களை முன்வைக்கிறாரு. அவரை திட்டி இவன் கடந்த காலங்களில் பதிவு எழுதியிருக்கிறான். நேற்று முன்தினம் நியூஸ் 7 ஒரு விவாதம் நடக்குது, அதுவும் சீமான் பற்றிய விவாதம். அந்த விவாதத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர் லெனின் கலந்துக்கிறாரு, நாம் தமிழர் கட்சியை சார்ந்த கரிக்கிஞ்சி இடுமானம் கார்த்தி கலந்துக்கிறான். அந்த விவாதத்தில் சுகிதா வந்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நெறியாளர் என்ன கேட்குறாங்கன்னா, கடந்த காலத்தில் உங்கள் அண்ணன் சீமான் கடுமையாக ரஜினியை விமர்சித்தார், சுடுகாட்டில் தான் வெற்றிடம் இருக்குது, அங்கே போய் ரஜினி படுத்துக்கிட்டோம் அப்படின்னு கடுமையாக விமர்சனம் வச்சாரு. அதே போல் என்னை யாரா சங்கின்னு சொல்லுவீங்க, சங்கின்னா அப்படின்னு செருப்பை தூக்கி காட்டி செருப்பாலாம் அடிப்பேன் அப்படின்னு உங்கள் அண்ணன் பேசினாரு. இப்போ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ரஜினியை சந்தித்துட்டு வந்த சீமான் சங்கி என்றால் சக தோழன் நண்பன் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறாரு, இதனால தானே அவரை சங்கின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருக்கு அப்படின்னு அவர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். அந்த கேள்விக்கு ஒரு நியாயவான் யோக்கியவானா இருந்தால் பதில் சொல்லணும்ல. அதை விட்டுட்டு திமுக சங்கி இல்லையா, திமுக இப்படி பண்ணுச்சு, திமுக அப்படி பண்ணுச்சு அப்படின்னு தொடர்ச்சியாக திமுக குறித்து பேசுகிறான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது திமுகவை இந்து விரோதி அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க. அப்படி இந்து விரோதின்னு சொல்லும் பொழுது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்போ கொடுத்த அறிக்கை என்னன்னா, எங்களை இந்து விரோதின்னு சொல்கிறீங்களே, உண்மையான இந்து விரோதி பாஜக தான், எங்கள் கட்சியில் இருக்கிற 90% பேர் இந்துக்கள் தான், அதாவது நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்துக்கள் தான் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அது எந்த கான்டெக்ட்ல அவர் சொல்றாருன்னா, நம்ம தமிழர்கள்னு சொல்லிக்கிட்டாலும் நம்ம சர்டிஃபிகேட்ல இந்துன்னு தான் இருக்குது, வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு அந்த பொருளில் அவர் வந்து குறிப்பிட்டு பேசுறாரு. அதை இவன் வந்து திரிச்சு இந்துன்னு சொல்லிட்டாரு மு.க. ஸ்டாலின் அப்படின்னு இவன் கூச்சமே இல்லாமல் ஒரு பைய பேசுகிறான். இப்படி தொடர்ச்சியாக திமுக மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை வைக்கிறான். ஒரு விவாதத்தில் குறிப்பிட்ட கட்சியினர் குறித்து பேசும் பொழுது அந்த கட்சிக்காரர்கள் அந்த விவாதத்தில் இல்லைன்னா அது குறித்து பேசக்கூடாது. ஆனால் தொடர்ச்சியாக இடுமானம் கார்த்தி இதை பேசுகிறாரு. அப்போ சுகிதா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இடுமானம் கார்த்தி உங்கள்கிட்ட நான் நேரடியாக கேள்வி கேட்டேன், உங்கள்கிட்ட பதில் இருந்தால் சொல்லுங்கள், அதை விட்டுட்டு மற்ற விஷயங்களை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அவனால் அதற்கு பதிலளிக்க முடியவில்லை. பதிலளிக்க முடியாதனால அந்த விவாதம் முடிந்தவுடன் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் சுகிதாவை வந்து அட்டாக் பண்ணி பல்வேறு பதிவுகளை இடுமானம் கார்த்தியும் போடுறான். நாம் தமிழர் கட்சி சோம்பிகள் அவர்களும் வந்து பதிவிடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு அபிநயா இடுமானம் கார்த்திக்கு தரமான ஒரு செருப்படியை கொடுத்திருக்கிறார். அதனால் அபிநயாவுக்கு நம்முடைய பாராட்டுக்களை நாம் நம்முடைய ட்ரைப் சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கலாம். இடுமானம் கார்த்தி இதில் மட்டும் இல்லை, எல்லா விஷயங்களிலுமே திருச்சி தான் பேசுவான். நெறியாளர் அபிநயா வந்து அவர்கிட்ட வேற ஒரு கேள்வியை வந்து கேட்குறாங்க. ஆனால் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு பதிலை இடுமானம் கார்த்தி அவர்கள் வந்து கட்சியை விட்டு வெளில போனவங்கள தான் நீங்கள் பேட்டடிப்பீங்க, இப்போ என்ன கூப்பிட்டதுக்கு நன்றின்னு சொல்லி ஒரு பதிலை ஏன் அவர் அங்கே பதிவு பண்ணணும்?
அதாவது விடிய 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 உட்காந்து யோசிச்சுட்டு இருந்திருக்கிறான். சன் நியூஸில் வந்து விவாதத்திற்கு கூப்பிட்டால் நம்ம இப்படி அட்டாக் பண்ணணும், இப்படி சன் நியூஸை அசிங்கப்படுத்தணும், நெறியாளரை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு விடிய விடிய இடுமானம் கார்த்தி பிளான் பண்ணியிருக்கிறான். அந்த பிளானோட தான் இவன் வந்து அதை சொல்கிறான். இது நாள் வரைக்கும் முதல்ல என்னை விவாதத்திற்கு அழைத்த சன் நியூஸுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது நாள் வரைக்கும் கட்சியிலிருந்து வெளில போனவங்கள தான் பேட்டி எடுத்து வெளியிட்டீங்க. இன்னைக்கு தான் முதல் முறையாக கட்சியில் இருக்கும் என்னை அழைத்து விவாதம் நடத்துறீங்க அப்படின்னு இவர் அட்டாக் பண்ணுறாராம், சர்க்காஸ்டிக்காக நக்கல் பண்ணுறாராம். அப்படி அவன் வந்து ட்ரை பண்ணலாம். பறவை முனியமாக வந்து ஏண்டா இதை தான் விடிய விடிய உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தீங்களாடா அப்படின்னு எட்டி உதைப்பாங்கல்ல, அந்த மாதிரி எட்டி உதைச்சிட்டாங்க அபிநயா. நக்கலா அவங்க நீங்கள் நாளைக்கு கட்சியை விட்டு போனாலும் நாங்கள் எடுத்து நாளைக்கு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை இடுமானம் கார்த்தியால் தாங்க முடியவில்லை. அங்கேயே வந்து விட்டா அழுதுருப்பான், ஆனால் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டான் மூஞ்ச உக்கிரமாக காட்டி. அப்படி தரமான ஒரு செருப்படியை நெறியாளர் அபிநயா கொடுத்துருக்கிறார். இன்னும் இந்த மாதிரி போகிற இடத்தெல்லாம் செருப்படி வாங்கினாதான் இந்த மாதிரி புறம்போக்குங்களாம் திருந்துவானுங்க. இல்லைங்க, பொதுவாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து தினசரி மாவட்ட செயலாளர்கள் விலகிட்டு இருக்கிறாங்க, விஜய் கட்சியில் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க, திமுகவில் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே இந்த செய்தியை கவர் பண்ணி தான் போடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு என்னன்னா சன் நியூஸ் வந்து ஒரு திராவிட ஊடகம், அது வந்து திமுக ஆதரவாக செயல்படுகிறது அப்படின்ற காண்டில். ஆனால் இவங்களை பல்வேறு விவாதங்களுக்கு சன் நியூஸில் குணசேகரன் சாரே கூப்பிட்டு விவாதம் நடத்தி இருக்கிறாரு. ஆனால் அன்னைக்கெல்லாம் இவங்களுக்கு வந்து இனிச்சுது. ஆனால் இவங்க கட்சியில் இருக்கிறவங்க வெளியே போகும்போது ஒரு மாவட்ட செயலாளர் கட்சியை விட்டு விலகினான்னா செய்தி போடணுமா கூடாது? செய்தி அது எவ்வளோ பெரிய முக்கியமான செய்தி. ஆனால் இவங்களால அது தாங்க முடியவில்லை. அந்த கடுப்பில் இருந்து தான் நேற்று போய் வெறுப்பேற்ற வேண்டும் என்று போன இடுமானம் கார்த்தி செருப்படி வாங்கியிருக்கிறான், வாயை புண்ணாக்கி கொண்டு வந்திருக்கிறான். இடுமானம் கார்த்தி இது மட்டும் இல்லை, விவாதங்களில் கூச்சமே இல்லாமல் சரடு அடிப்பான், பொய் சொல்லுவான். 1951 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் திருத்தம் நடக்குது. எதுக்காகனா இடஒதுக்கீட்டுக்காக தந்தை பெரியார் நடத்திய போராட்டத்தின் விளைவாக அந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நடைபெறுகிறது, ஃபர்ஸ்ட் திருத்தம். அப்படி அந்த திருத்தம் நடைபெற்றுச்சு அப்படின்னு ஒரு விவாதத்தில் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அதெல்லாம் பெரியாரால் நடக்கலைங்க, காமராஜர் சொல்லி தான் நேருவும் அம்பேத்கரும் சேர்ந்து இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டான். அவ்வளோதான். இப்போ அந்த டைமில் காமராஜரும் இருந்தார், நேருவும் இருந்தார், இன்னொரு பக்கம் பெரியாரும் இருந்தார். ஆனால் இந்த கிரெடிட்டை இவங்களுக்கு கொடுக்கறதன் மூலமாக பெரியாரை டம்மி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது. ஆனால் அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இந்த முதல் அரசியல் சட்ட திருத்தம் வந்த பொழுது தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்களால் தான் இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம் அப்படின்னு நாடாளுமன்ற குறிப்புகள் இருக்குது. இப்போ இது எல்லாருக்கும் தெரியாது, உடனடியாக இதை பதிலளிக்க முடியாது. இப்போ அதனால் இவன் பாதி உண்மையை சொல்லிவிட்டு மீதி பொய்யை சொல்லுகின்ற இவனுடைய அணுகுமுறையை உடனடியாக எதிர்கொள்ள முடியாது. அடுத்து 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தான் பெரியார் ஆதரித்தார். 65 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பெரியார் கடுமையாக எதிர்த்தார் அப்படின்னு அதோட முடிச்சிருவான். உண்மையில் 65 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வேண்டாம், அப்போ இந்தியை எதிர்த்தாரு, ஆனால் போராட்டம் வேணாம் அப்படின்னு பெரியார் சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாரு? தான் ஆதரித்த காமராஜரினுடைய ஆட்சி இருக்குது, காமராஜர் உறுதி கொடுக்குறாரு போராடுகின்ற மாணவர்களுக்கு, நீங்கள் வந்து போராட வேணாம், நான் இருக்கிறேன், இந்திய வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் உறுதிமொழி கொடுக்குறாரு. அதனால் போராடாதீங்க அப்படின்னு பெரியார் சொல்கிறாரு. உடனடியாக இவன் பெரியார் போராடல, பெரியார் போராடுபவர்களுக்கு எதிராக இருந்தார் அப்படின்னு அதை திரிச்சு விடுறான். சரி, அன்னைக்கு திமுக போராட்டத்தில் இருந்துச்சு, அதை நீ பதிவு செய்ய வேண்டியது தானே. இப்போ எங்கெங்கே எதெல்லாம் வசதியாக பொய் சொல்வதற்கு இருக்கிறதோ அதெல்லாத்தையும் எடுத்து சரடாக வந்து கோர்த்துடுறது. இப்போ இதுதான் இவனோட ஆர்கியூமெண்ட் ஸ்டைலு. இவனுடைய ஆர்கியூமெண்ட்டு ஒரு நேர்மையான ஆர்கியூமெண்ட்டே கிடையாது, எப்பையும் கிடையாது. இப்போ தோண்டி தோண்டி பழைய விஷயங்களை பற்றி இவர்கள் பேசுகிறார்கள். இப்போ மாப்போசியை பற்றி நாம் தோண்டி ஒரு ஆதாரத்தோட செய்தி வெளியிட்டோம்னு வைங்களேன், அதை நாங்கள் ஏற்கலை, அதை நாங்கள் மறுக்கிறோம், அதை நாங்கள் ஏற்கலை. ஐயா சொன்ன எல்லா கருத்துலையும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, ஐயா சொன்ன இந்த கருத்தில் தான் உடன்பாடு இருக்குது அப்படின்னு. அதாவது இவங்களை நோக்கி கேள்வி வந்தால் அப்படியே பம்மி பதுங்கிடுவானுங்க. இது சீமானோட ஆர்கியூமெண்ட் முறையே இதுதான். நானே சீமான்கிட்ட கேட்டிருக்கிறேன், ஏங்க மாப்போசி வந்து இப்படி மாவீரருக்கு அஞ்சலி, உண்மையான விடுதலை போராட்ட வீரருக்கு அஞ்சலின்னு சாவர்கருக்கெல்லாம் அஞ்சலி எழுதியிருக்கிறாரு, நீங்கள் அவரை தமிழ் தேசிய தலைவர்னு கொண்டாடுறீங்களே அப்படின்னு கேள்வி எழுப்புறேன். அதற்கு சீமான் வந்து
நாங்கள் நல்லதை தான் எடுத்துக்கிறோம், கெட்டதெல்லாம் விட்டுறோம், அந்த கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றது. இப்போ அப்படித்தானே ஒவ்வொருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அதை வச்சு பிராண்டு பண்ணுறது, இப்படினாலே இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்கிறது. அப்படி இடும்பானம் கார்த்தியினுடைய ஆர்கியூமெண்ட்டு மெத்தடு அப்படின்றது பேஸ்லெஸ்ஸு. அது முழுக்க முழுக்க பாதி பொய்களால், எப்படி இந்துத்துவவாதிகள் சங்கிகள் வந்து பொய்யை பரப்புவார்களோ அப்படித்தான் தன்னோட ஆர்குமெண்ட்டை இவன் முன்வைப்பான். ஆனா அந்த விவாதத்துல, சன் நியூஸ் விவாதத்துல கடைசி வரைக்கும் அபிநயா எழுப்பிய அந்த கூட்டணிக்கு வரலன்றதுனாலதான் விஜய நீங்க கடுமையா விமர்சிக்கிறீங்களா அப்படின்ற கேள்விக்கு அவன் பதிலே சொல்லல. இப்ப இவங்க இப்படித்தான் ஒவ்வொரு விவாதங்கள்லயும் எஸ்கேப் ஆகி தெரிச்சு ஓடிட்டு இருக்கானுங்க. நக்கீரன் வார இதழில் வந்து பாஜகவோட மெகா கூட்டணி அப்படின்னு யார் யார் கூட்டணி சேர்க்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. அதை பத்தி நான் நினைக்கிறேன். அதாவது அந்த பாஜகவின் மெகா கூட்டணி அப்படின்ற தலைப்பில் அந்த கட்டுரை வெளியாக இருக்கிறது. அமித்ஷா 2026 தேர்தலை தமிழ்நாட்டில் சந்திப்பதற்கு இப்பயே வியூகம் அமைக்கின்ற வேலையில் ஈடுபட்டு இருக்கிறாராம். அப்போ ஒரு வலுவான கூட்டணி வந்து அமைக்கணும். இப்போ 24 எலெக்ஷன்லேயே ஏடிஎம்கே இல்லை, பாஜக கூட்டணியில் பாமக, பாஜக, அப்புறம் பல்வேறு உதிரி கட்சிகள் சேர்ந்து தான் அந்த கூட்டணி அமைந்தது. படுதோல்வியை அந்த கூட்டணி வந்து சந்திச்சிருச்சு. அதனால் இப்படி ஒரு வியூகத்தோடு 2026 தேர்தலை சந்திக்க முடியாது. அப்போ புதுசாக ஒரு கூட்டணியை அமைப்போம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கிறாங்க. அண்ணாமலை லண்டன்ல இருந்து வந்த உடனே அந்த கூட்டணிக்கான ஏற்பாடுகளை தொடங்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறார் போல. அப்போ பாஜக அமைக்கின்ற இந்த மெகா கூட்டணியில் அங்கம் வகிப்பதற்கு அதிமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி தயாராக இருக்கிறது அப்படின்றத இதுல குறிப்பிடுறாங்க. சமீபத்தில் ரஜினியை சந்தித்த சீமான் தன்னுடைய விருப்பமாக பாஜகவோடு நான் கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு விருப்பத்தை வெளியிட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தியையும் இதில் குறிப்பிட்டு நக்கீரனில் எழுதியிருக்கிறாங்க. இவன் நேரடியாக சேருவானா சேரமாட்டான்றது இன்னொரு விவாதம். ஆனால் சமீபத்தில் ஜூவி என்னன்னு எழுதினாங்க, காவி கட்டும் சீமான் கை கொடுத்த ரஜினின்னு எழுதினாங்க. இவர் டெல்லி மேலிடத்தில் எனக்காக வந்து பேசுங்க அப்படின்னு இவர் கேட்டதாகவும், அதற்கு ரஜினி வந்து நான் அழுத்தம் திருத்தமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்ற விஷயத்தையும் அந்த இதழில் ஜூனியர் விகடன் பதிவு செஞ்சுருந்தாங்க. அப்போ நக்கீரன்லையும் அதே செய்தி வந்திருக்கிறப்ப இது முழுக்க முழுக்க உண்மைதான். பாஜக கூட்டணிக்கு சீமான் தயாராக இருக்கிறார் அப்படின்றது ரொம்ப தெள்ள தெளிவாக தெரியுது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் பாஜகவோடு நேரடியாக கூட்டணி வைப்பதை விட கடந்த காலங்களில் எப்படி கள்ள கூட்டணி வைத்திருந்தாரோ அதுபோல் வச்சுக்கிட்டாதான் சீமானுக்கு பெனிஃபிட். அதனால் சீமான் மேக்சிமம் பாஜகவோடு நேரடியாக கூட்டணிக்கு போவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இதே மாதிரி டம்மி கேண்டிடேட்டை போட்டு பாஜக கிட்ட காசு வாங்கி தின்னுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணுறதுக்கு தான் இருப்பாப்புல. ஏன்னா நேரடியாக கூட்டணி வைத்தால் சீமானினுடைய அரசியல் பாடை கட்டப்படும், சமாதி கட்டப்படும். அதனால சீமான் அப்படி ஒரு முடிவை எடுப்பாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இவ்வளவு நேரம் இந்த செய்தி தொடர்பாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.